நல்லா இருக்குங்க. தைரியமா வந்து பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் விட்டுருங்க. கண்டிப்பா வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள ஜர்னி பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். இல்ல படம் உண்மையாவே நல்லா தான் இருக்கு. அருமையான படம். இன்னொரு திரும்ப கூட பார்க்கலாம். என்னாச்சு? இல்ல படம் உண்மையாவே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. சூப்பர். புரியல. உண்மையாவே நல்லா இருக்குண்ணா. அது ஏன் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஓகே சூப்பராக இருந்தது. நல்லா இல்லைங்க. இந்த செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ரொம்ப சவுண்டாக இருக்குது படம். 3Dsலாம் அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. அருமையான படம். உண்மையாக நல்லா இருக்கா? கொஞ்சம் கீழே இருக்கு. உண்மையிலே நல்லா தான் இருக்கு. மான் கொம்பு ஃபைட்லேருந்து மாட்டு கொம்பு ஃபைட் வரைக்கும் மொத்த ஃபைட்டையும் இறக்கியிருக்காங்க. அருமையான படம். கொஞ்சம் குழந்தை ஆடியன்ஸோட சில்ட்ரன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆன குழந்தை ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமாம். 3D எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் 3D எஃபெக்ட்லாம் நல்லா தாங்க இருக்கு. இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. மியூசிக் கூட ஓகே தான். அது என்னமோ சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் படத்தில் நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி நடிப்பில் போட்டு அது என்ன படம் சலாரா, கடைசியாக அந்த நடிப்பு வந்து நான் சலார் படத்தில் தான் பார்த்தேன். ஒரு மாதிரி இந்த பிறந்ததுலேருந்தே சைக்கோன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும்ல, இதில் அதை பார்க்கலாம். நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். பிறந்ததுலேருந்து எல்லாமே சைக்கோவாக தான் தெரிஞ்சிட்ருக்குங்க. அந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அருமையான படம். நைட்டு மட்டும் பார்க்க வேண்டாம், அடுத்து பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்கள். நைட்டு வந்து பார்த்தா கெட்ட கனவாக வரும். மற்றபடி காலையில் ஷோ மதியான ஷோ வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. உண்மையாகவே படம் நல்லா இருக்குங்க. தைரியமாக வந்து பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள ஜர்னி பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ. நல்லா இல்லைன்றதெல்லாம் சும்மா ஃபேக்ஸ். அவங்களாம் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடையாது. ரெகுலராக ஒரு காதல் படம் பார்க்கணுன்றவங்க வரக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லை நல்லா சூப்பராக இருக்கு. எப்படிமா இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கா? சூரிய ஆக்டிங் எப்படி இருக்கு? ஐயோ செமையா இருக்கு. எப்படி இருக்குது ஆக்டிங்? இல்லை பரவாயில்ல. ஓகே. படம் போர் அடிக்கிறாங்க. நாலு இல்லை போர்ல அடிக்கல. நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்து. நல்லா இருந்து. சரியில்லை அப்படின்னாங்க. புரியல. ஓவர் சவுண்டாக இருக்குது. இல்லை சவுண்டு அதிகமாக தான் இருந்தது. இருந்தாலும் படம் நல்லா இருக்குது பார்க்குற மாதிரி. ஒரு வாட்டி என்ன பிடிச்சிருந்த படத்தில் அல்ல இந்த சூர்யாவோட இது ஃபுல்லாக பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குமா படம்? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது ராஜா. உண்மையாக நல்லா இருந்தது. நல்லா நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. என்ன படம் அவ்வளோ சரியில்லை அப்படின்றாங்க. இல்லை பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் அந்த அளவு இல்லை. ஆனால் படம் நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்லாம் நல்லா ஓரளவு நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் கார்த்தி வராப்புல. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. புரியல. இல்லை சூப்பராக இருக்குது. நல்லா வித்தியாசமாக இருக்குது. நல்ல மாடல் நல்லா இருக்குது. காமெடியில் அந்த மாதிரி இல்லை. ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கலாம் சார். அவரெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா காமெடி. நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூரிய ஆக்டிங் ஸோ பக்காவாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. அருமையான படம். உண்மையாக நல்லா இருக்கா? கொஞ்சம் கீழே இருக்கு. உண்மையிலே நல்லா தான் இருக்கு. மான் கொம்பு ஃபைட்லேருந்து மாட்டு கொம்பு ஃபைட் வரைக்கும் மொத்த ஃபைட்டையும் இறக்கியிருக்காங்க. அருமையான படம். கொஞ்சம் குழந்தை ஆடியன்ஸோட சில்ட்ரன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆன குழந்தை ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமாம். 3D எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் 3D எஃபெக்ட்லாம் நல்லா தாங்க இருக்கு. இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. மியூசிக் கூட ஓகே தான். அது என்னமோ சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் படத்தில் நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி நடிப்பில் போட்டு அது என்ன படம் சலாரா, கடைசியாக அந்த நடிப்பு வந்து நான் சலார் படத்தில் தான் பார்த்தேன். ஒரு மாதிரி இந்த பிறந்ததுலேருந்தே சைக்கோன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும்ல, இதில் அதை பார்க்கலாம். நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். பிறந்ததுலேருந்து எல்லாமே சைக்கோவாக தான் தெரிஞ்சிட்ருக்குங்க. அந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அருமையான படம். நைட்டு மட்டும் பார்க்க வேண்டாம், அடுத்து பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்கள். நைட்டு வந்து பார்த்தா கெட்ட கனவாக வரும்.
மற்றபடி காலையில் ஷோ மதியான ஷோ வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.